வெல்கம் டு மை சேனல். பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளுக்கு பஞ்சு போட்டு உட்காந்தாச்சு. இல்லை சாப்பிட்டு இருக்குது. கண்ணுக்குடி சாப்பிடுது. பஞ்சு சாப்பிட்ருக்கு. கண்ணுக்குடி பஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்குது. ஓகே, சத்தமாக இருக்குது. பக்கத்தில் என்ன காத்தாடி விட்டு விண்டுமில் நல்ல சத்தம். காத்தாடி கட்டி நம்ம இருக்கிறதுனால மழையே இல்லை, வெயில். மழை வந்து பெய்கிற மாதிரியே தெரியல. எவ்வளோ நாளைக்கு பஞ்சு போடுறது. மூஞ்சி எல்லாம் பூரா பஞ்சுங்க அடிக்கிட்டு அடிச்சு போகிறக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. இந்த மாட்டுக்கு பஞ்சு இறங்க மாட்டேங்குது. தண்ணி விட்டாலுமே சாப்பிட்றதில்ல. மாடு சாப்பிட்டு பஞ்சு அப்படியே அதுக்கு வெறுத்து போச்சாட்டிருக்குது. சாப்பிட்றதில்ல. சாப்பிட்லினாலே பால் இருக்காது. சொசைட்டிக்கு கொண்டு போகணும். அதுதான் நமக்கு இந்த காட்டில் வருமானம். அதுவுமே பஞ்சு சாப்பிட்லின்னா பால் இருக்காது. தெரியல. நிறைய பக்கம் மழை பெய்யுது, அங்கே பெய்யுது, இங்கே பெய்யுதுன்னா நமக்கு வந்து மழையே வரமாட்டேங்குது நம்ம ஏரியாவுக்கு. பாடுங்க, ஆடு சாப்பிட்டு இந்த மாடு மறைச்சிக்கிச்சு. அதான் உங்களுக்கு தெரியல. ஆடு சாப்பிட்ருக்குது பஞ்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நல்லா ஃப்ரீயாக இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் வேறு. பாருங்க, பஞ்சு சாப்பிட்ருக்கு மாடு. இந்த மாடு சாப்பிட்டுருச்சு, ஏற்கனவே வச்சாச்சு. ஆடு பாருங்க சாப்பிட்டு படுக்க வச்சிருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால பசங்க பக்கத்தில் காட்டில் கிரிக்கெட் வீரர்கள் கிரிக்கெட் விளையாடுறாங்க. தெரியுதா? கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. பாருங்க, மாடு முகத்தில் பூரா பஞ்சு அப்படியே சாப்பிட்டு முகத்து பார்க்குது கேமராவை. ஓகே, காலையில் இந்த பஞ்சு வேலை முடிஞ்சுது. சாயந்தரம் தான் போடணும். மிச்சம் வச்சுட்டு போயிடுச்சு பஞ்சை. இப்படித்தான் ரொட்டீனாக லைஃப் போயிட்டுருக்குது. மழை வர வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. மழை வந்தால் தான் அப்படியே இந்த காட்டு ஃபுல்லாக முடிக்கலாம். அப்படியே பச்சை பசுமையாக இப்போ எப்படி இருக்குதோ அந்த டோட்டலாக மாறிடும். மழை பெஞ்சால் காடு வந்து அப்படியே பில்லு வந்துடும். அதுக்கு பின்னாடி நமக்கு இந்த பஞ்சு போடுற வேலை இருக்காது. பார்த்திங்கன்னா பஞ்சு போட்டு முடிக்கல பஞ்சாலையில் வேலை செஞ்ச மாதிரி பூரா மூக்கு வாய் எல்லாத்துலேயும் போயிருங்க. மாஸ்க் போட்டாலும் அது செட்டாக உள்ளே போயிடுது. எப்படி இருந்தாலும் ஓகே, ஒரு சின்ன அப்டேட் மீண்டும் சந்திப்போம். பாய்.